மேஷராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய வக்கர சனியானவர் சிறு சிறு லாபத்தை குறைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. தொழிலில் உங்களுக்கு கீழ்ப்படிந்தோர் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும். இருந்தாலும் தொழில் ஏற்றமடையும். தொழிலுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் அதிகமாக போட வேண்டிய காலகட்டமாக இருக்கும். உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கணும். ஏன்னா சனியின் பார்வை கொடுமையானது அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனால் சனி உங்களுடைய ராசியே பார்க்கறதுனால உடல் நலத்தில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாடு போகணும் அப்படின்னு மறைந்திருக்க வேண்டிய இடங்கள், மறைந்த இடத்துலேருந்து செல்வங்கள், ஷேர் மார்க்கெட்டு, இன்சூரன்ஸு, இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் வர்றதுன்றது கொஞ்சம் கஷ்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சனி வக்கர காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த சமையல் கலை வல்லுநர்கள், ரத்தம் சம்பந்த சேமிப்பாளர்கள், ரத்தம் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், இரத்த சம்பந்தத்தினால் செய்யக்கூடிய சர்வீசஸ்ஸு, டாக்டர்ஸு, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய, அதிகமாக செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய தொழில் நல்லபடியாக இருக்கக்கூடும். இருந்தாலும் லாபங்கள் சற்று குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கும். வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய தந்தையின் உடல்நிலையில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. தாயின் உடல்நிலை ஏற்றமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகுது. மொத்தத்தில் பார்த்தலையானால் இந்த சனி வக்ரம் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். புதிய தொழில்களில் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகரிக்கப்படும். ஆனால் லாபங்கள் சற்று கம்மியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும்.